இது ஆபத்து மிக்கதொரு நடைபாலம். தெல்தோட்டை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கலஹ ஆற்றிற்கு குறுக்கே இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கான்கிரீட் பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பாலம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்திற்கு பெரும் அசௌகரியங்களை இந்த பிரதேச மக்கள் எதிர்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு தற்காலிக பாலம் ஒன்று பிரதேச மக்களால் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது இந்த பாலமும் உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு 300-200 பேர் கிட்ட இந்த ரோட்டால போறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, நைட்ல வராங்க போறாங்க. அவங்களுக்கெல்லாம் சரி கஷ்டமா இருக்கு. இந்த பாலத்தை சீக்கிரம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி அடிச்சு அதுக்கு பிற்பாடு தக்காளிக்கு பாலம் ஒண்ணு போட்டாங்க. அது இப்ப வெள்ளத்துல போயிட்டு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்குது. பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் அச்சத்துடனேயே இந்த பாலத்தினூடாக பயணிக்க வேண்டியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த பாலத்துல தண்ணி குறைஞ்சனால ஆளுக போக வர இருக்குது. தண்ணி கூடிடுச்சுன்னா இந்த பாலமும் போயிடுச்சுன்னு சொன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போறதுக்கு பெரும் கஷ்டமா இருக்குது. அதனால பெரிய பாலமா ஒண்ணு போட்டா பெரிய உதவியா இருக்கும். இந்த பாலத்தை புனரமைப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். தெல்தோட்டை பிரதேச செயலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு.